ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன். இன்றைய இறைவசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் நம் வாழ்வில் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? பவுல் தன் பலவீனத்தை எடுத்து போடச் சொல்கிறார். ஆனால் தேவன், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மேல்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று கூறி வலுவூட்டுகிறார். நம் வாழ்விலும் பலவித போராட்டங்களும் இன்னல்களும் வியாதிகளும் எல்லாவற்றையும் சந்திக்க நம் தேவனை பலன் தருவார். யாரையும் திராணிக்கு மேலாக சோதிப்பதில்லை. அதை தாங்கிட பலன் தந்து தேற்றுவார். எசேக்கியாவுக்கு நெருக்கடி வந்தபோது தேவனை நோக்கி கதறுகிறார். தன் பலவீனத்தை சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். தேவன் கண்ணீரை பார்த்து மனமிறங்கி பலவீனத்தை எடுத்து போட்டு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து பலப்படுத்துகிறார். நமக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும். நம் அப்பாவிடம் ஜெபிக்கும்போது நம் பலவீனங்கள் மாறி நம்மை பலப்படுத்தி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பலவீனம் வரும்போதுமெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பவுல் சொல்கிறார், நம் தலைமைக்குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் தம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். நாம் பலவீனராய் இருக்கிறபடியினால் சோதனை வரும்போது நாம் வீழ்ந்து போகிறோம். அப்படி இல்லாமல் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து எனக்காக, என் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து கல்வாரியில் பலியானார் என்பதை விசுவசிப்போம். இயேசுவின் இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்கு பலவான்களாயாவோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு நிற்கும் போதெல்லாம் ஆவியானவர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட எங்களுக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்கிறாரே, அதற்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பலவானாய் இருக்கிறபடியினால் எங்களுக்கு எந்தவித பலவீனமும் எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் கிறிஸ்துவுக்குள் பலவானாய் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.